ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அதாவது வந்து எல்லாருமே லோ பட்ஜெட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வருது போயிடுது. எல்லா வீடியோலையும் வழக்கமாக சொல்றதை தான் இவன் சொல்ல போறான். இதுனா புதுசாக ஒன்று சொல்ல போறானா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா வீடியோலையுமே ஒரு வண்டியை ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது காரணம் என்னன்னா, நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி கடவுளுடைய உதவியை கொண்டு இந்த அளவுக்கு நம்ம அதாவது வந்து ஒன்றோ ரெண்டோ எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட இல்லாத மாடலே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வண்டிகள் வந்து நம்மகிட்ட இப்போ இருக்குது. 2006லேருந்து 2020 வரலுமே எல்லா மாடலுமே இருக்குது. BS6 கேட்டாலும் இருக்குது. அதே மாதிரி மஹேந்திரா ஜீட்டோ எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இப்போ இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, என் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. இவர்கிட்ட போனால் வண்டி சூப்பராக இருக்கும். 10 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் இவர் பொருளுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். ஒரு ஸ்க்ரூ கூட வாங்கி போடாமல் தெளிவாக ஓட்டலாம் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் என்கிட்ட வர்றீங்க. அந்த நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு தான் நான் வண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். 2007 கூட 2020 மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் வண்டி எடுக்கிறது, இல்லைன்னா எடுக்கிறது கிடையாது. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங், இதுதான் நம்மளுடைய அதாவது லொக்கேஷன். அதாவது வந்தவாசியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9677701701 9677701701 இதான் என் நம்பரு. கால் பண்ணிட்டு கிளம்புங்க. நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, பார்கிங் கிடையாது. ரெண்டுத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு கிளம்புங்க. அதே மாதிரி 5 வண்டி போனால் ஒரு ஆளுக்கு குழுக்கல்ல 10,000 அல்லது 20,000 தரேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். இதோட 7வது வண்டி. இது 2 அதாவது ஒரு குழுக்கல இன்னும் குழுக்கல. நான் அதாவது வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு நபர்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. யாருமே நம்பர் தரமாட்டுறாங்க. அதான் உண்மையான விஷயம். 3 நம்பர் தான் சேர்ந்துருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்தாரு. ஆனால் அவர் வண்டிலாம் எடுக்கல. நானே சொல்லியிருந்தேன், மக்களே நீங்கள் கூட நம்பர் சொல்லுங்க. அதில் ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் அவருக்கு சொல்கிறது இது. அந்த நம்பர் மறுபடியும் அனுப்புங்க. நான் ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அடுத்த வீடியோலையோ இல்லை எப்போ வேணாலும் 5 நம்பர் சேரவே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கிற பசங்க, ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் ஃபீஸோ அல்லது காலேஜ் ஃபீஸோ கட்ட முடியாத பசங்களுடைய நம்பர் இருந்தால் கொடுங்க. அவங்களுக்கு குழுக்களில் 5 பேரில் ஒரு ஆளுக்கு 20,000 அல்லது 10,000 நான் தரலான்ட்டு இருக்கேன். எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்பர் இருந்தால் ஏதாவது வாங்கி கொடுங்க. 4 நம்பர் தான் சேர்ந்துருக்கு. ஒரு குழுக்களே கொடுக்கல. இது அதாவது வந்து எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்பர் கூட கொடுத்துட்டு போக மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் குழுக்களில் போட்டு தேர்ந்து எடுக்கலாம். அது என்ன ஆகிடும்னா, இவரே சொல்லுவார், இவரே வந்து அவருடைய தெரிஞ்சவங்க நம்பரை வாங்கி போடுறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் உங்ககிட்ட நம்பர் கேட்குறேன். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நம்பர் இருந்தால், ஏதாவது பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்க இல்லாதப்பட்டவங்க நம்பர் இருந்தால் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோ உள்ள போயிடலாம். 2007 மாடலு கண்டெய்னர் கூண்டு வண்டி. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக 2007 தானே இது அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து எதையுமே நான் மாற்றலை. இதில் இது பிளாட்ஃபார்மோ மூஞ்சியோ அங்கேயோ சொட்டை கிட்ட எதுவுமே தெரியல. வெறும் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு செம்ம குவாலிட்டியாக இருந்தது வண்டி. 7ல் இப்படி ஒரு லோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு வண்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவு தான் இந்த 7 இருக்கும். எடுத்துகிட்டு போகிறவங்க உண்மையாலுமே ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க. செம்ம குவாலிட்டி பாருங்கள். 2007 மாடலு. செல்ஃப் கண்டிஷனு, புது பேட்டரி போட்டிருக்கேன். சீட்ல இருந்து கீழே உள்ள பிளாட்ஃபார்ம் வரணும் எல்லாமே அப்படியே ஒரிஜினல் கம்பெனியில் வந்தது இல்லையா, அந்த ஒரிஜினலோட தான் இருக்கே. இதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கு. அதாவது வந்து இது போயிடுச்சு மாற்றினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எடுத்தவன் வந்து பொறுமையாக பார்த்து வச்சுருந்தானா என்னன்னு தெரியல. சீட்டு முதல் கொண்டு எதையுமே நான் மாற்றலை. இதில் சீட் கவர் கூட போடல. எல்லாமே தெளிவாக வச்சுருந்தாப்புல. அவர் வச்சுருந்தவர் உண்மையிலே இதை எப்படி யூஸ் பண்ணாருன்னே தெரியல. 2007 எடுத்து இவ்வளோ நாளாக எப்படி தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருந்தாரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த வண்டி இருந்தது. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, எடுத்து யாராவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்ததே இந்த வண்டியை. கண்டெய்னர் கூண்டு வண்டி தான். ஏதாவது முட்டாய் வியாபாரம் அதாவது வந்து கண்டெய்னர் கூண்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு ஓப்பன் பாடியாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் இது அடுத்த கடாஸ்ட்டு அழகாக ஓப்பன் பாடியாக கூட கட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்தீங்கன்னா இதை ஓப்பன் பாடியாக மாற்றி நான் பாடி கட்டுவேன் இல்லையா, அந்த மாதிரி கூட நான் பாடி கட்டி கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அறுத்துட்டு எனக்கு பாடி கட்டி கொடுங்க, எனக்கு வந்து வண்டி பிடிச்சிருக்குன்னா அறுத்துட்டு கூட பாடி கட்டி கொடுத்துறேன். இல்லை வேறு பாடியை கூட ஏற்றி கொடுத்துறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காசு ஆகும். இப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா
ஒரு நார்மலான ஆவரேஜான ரேட்ல இந்த வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வேணுன்றவங்க 9677701701 நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்றீங்க. அந்த அளவுக்கு வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கு. வண்டி உள்ள காட்டுப்பா பாருங்க எப்படி இருக்கு. கீழ் பிளாட்பாரம் கூட முதல் கொண்டு பக்காவா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லாம டயர் ஒரு டயர் மொட்டையா இருக்கும். மீதி 2 டயர் வந்து ஒரு ஆவரேஜான கண்டிஷன், ஒரு 80 பைசா கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி பவர் ஜூன் பேட்டரி 5000 ரூபாய் கொடுத்து புது பேட்டரி போட்டிருக்கேன். பேட்டரி இதுல இல்லாம இருந்துச்சு. வரும்போது செல்ஃப் மோட்டர் போடாம இருக்கு. செல்ஃப் மோட்டர் அப்படியே போட்டு செல்ஃப் போட்டு எடுத்துன்னு போயினே இருக்க வேண்டியது, வேற எதுவுமே செலவு கிடையாது. 2007 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். கம்பெனி பீஸ் இது. கம்பெனிலேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் தேவைப்படுறவங்க 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே எனக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க. உங்கள் ஊர்லேருந்து வரீங்க இல்லையா, வரும்போதே நீங்கள் கால் பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு கால் பண்ணாதீங்க. நான் நிறைய மோஸ்ட்லி இங்கே இருப்பேன், வேணுமே நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மேலே வரீங்க. வந்து வண்டியை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு, நேற்று கூட ஒரு ஜிடோக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. டெய்லி ஒரு 10 பேர் கம்மி இல்லாமல் வராங்க. என்னென்னா கால் பண்ணாமல் வராங்க. மோஸ்ட்லி 2 பேர் கால் பண்ணுறாங்க, மீதி 8 பேர் வீட்டாண்ட வந்துட்டு கால் பண்ணுறாங்க. நான் அந்த நேரம் பார்த்து தான் நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் எங்கேயாவது இருக்கேன், வர்றதுக்கு 2 மணி நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழல். நீங்கள் வரீங்கன்னு கால் பண்ணி கிளம்பிட்டீங்கன்னா மெயினில் வச்சுருப்பேன். நீங்கள் வரும்போதே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக கூட்டின்னு வந்து வண்டி காட்டிட்டு போங்க. நான் ஆள் இருக்காங்க ஆஃபீஸில், நான் இல்லைனா கூட ஆள் இருப்பாங்க. நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வாங்க பாய் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாரு. அதனால் நீங்கள் வரும்போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாருது. எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வண்டை ஃபாசில்.